ஸோ எக்ஸசைஸ் 3.1ல ஃபோர்த்து சம் வந்து பார்க்கலாம் நம்ம. யூஸிங் த ஐடென்டிட்டி எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி ஃபைண்ட் த ஃபாலோயிங் ப்ராடக்ட். அதாவது இந்த ஃபார்முலாவில் நம்ம கொடுத்துருக்கதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 7. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க வேல்யூ வந்து எழுதியாச்சு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 7. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து எழுதியாச்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி. இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏவும் எக்ஸ் ப்ளஸ் பிக்கு பதிலாக நமக்கு இது இருக்குது. ஸோ எக்ஸ் வந்து சிட்டிஸ் எக்ஸ் தான், அதனால் நம்ம எழுதலை. ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குன்னா 3 இருக்குது. ஸோ அதனால் ஏ இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி எக்ஸ் சிட்டிஸ் எக்ஸ் தான். பிக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஏ இஸ் ஈக்குவல் டு 3யும் பி இஸ் ஈக்குவல் டு 7 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்மெட்டில் இது இருக்குதுன்னு தெரிஞ்சாச்சு. அப்போ ரைட் சைடில் வந்து என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ் வந்து நமக்கு எக்ஸ் தான், அதனால் எக்ஸ் அப்படியே போட்டுட்டு ஸ்கொயர் போட்டுரும். ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ் சிட்டிஸ் எக்ஸ் போட்டாச்சு. அப்புறம் வந்து ஏல வந்து நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு 3 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ப்ளஸ் 7 பிக்கு பதிலாக 7 போட்டாச்சு. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. ஸோ ஏ வந்து 3 இன்ட்டு இதில் வந்து ரெண்டுக்கு இடையில வந்து என்ன இருக்குன்னா மல்டிப்ளை இருக்குது. ஸோ 3 × 7. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 3 + 7 வந்து 10 ஆயிரும். ஸோ 3 × 7 வந்து 21 ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸ் இன்ட்டு 10 வந்து 10xன்னு எழுதிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 21. இதுதான் வந்து இதோட ஆன்சர். செகண்ட் சம் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்தாச்சு. செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6a + 9 இன்ட்டு 6a - 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி. அதாவது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து எக்ஸுங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா 6a இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து காமனாக என்ன இருக்குன்னா 6a இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6aன்னு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குன்னா 9 இருக்குது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 9 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா -5 இருக்குது. அதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்ன இருக்குன்னா -5. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு -5. அதுக்கடுத்து நமக்கு கொடுத்துருக்க சம்ம எழுதியாச்சு 6a + 9 இன்ட்டு 6a - 5. ஸோ இது வந்து லெஃப்ட் சைடில் கிடச்சாச்சு. இப்போ ரைட் சைடில் வந்து என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இந்த டேர்ம் வந்து இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயரில் நம்ம எக்ஸ் வந்து ஆல்ரெடி என்ன எடுத்திருக்கோம் 6a எடுத்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா 6aன்னு போடுறோம். ஸோ 6a இதை வந்து இந்த ப்ராக்கெட் போட்டு போடணும். 6a ப்ராக்கெட் வித்தின் த ப்ராக்கெட்டில் எழுதி மேலே வந்து ஸ்கொயர் போட்டுக்கணும். ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏக்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன இருக்குது 9 இருக்குது. ப்ளஸ் ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குது, பட் பியோட வேல்யூ நமக்கு மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ அதனால் -5 ப்ளஸ் ஏ வந்து 9 இன்ட்டு இங்கே மைனஸில் இருக்கனால நம்ம வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கிறோம். பியோட வேல்யூ வந்து -5. அதாவது ஏக்கு பதிலாக 9 போட்டிருக்கோம், பிக்கு பதிலாக -5. ரெண்டுக்கு இடையில வந்து இங்கே மல்டிப்ளை தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்ட்டுன்னு போட்டிருக்கேன். ஸோ 6a த ஹோல் ஸ்கொயர்னா அதை 6a இன்ட்டு 6aன்னு எழுதலாம். ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 9 - 5னா 4. இங்கே ஏன் வந்து நம்ம மைனஸ் போட்டிருக்கோன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, பட் இங்கே வித்தின் த ப்ராக்கெட்டில் நமக்கு ஒரு மைனஸ் இருக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் மைனஸ். ஸோ 9 × 5 வந்து 45. இங்கே அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா 6a × 6a வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து 6a மல்டிப்ளை பண்ணலாம். 6 × 6a மல்டிப்ளை பண்ணால் 36. 6 6 36. ஸோ இங்கே a இன்ட்டு ஏனா அது வந்து a ஸ்கொயர்ட் ஆயிரும். ப்ளஸ் எக்ஸுங்கிறது ஆல்ரெடி நம்ம என்ன எடுத்திருக்கோம் 6aன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதனால் எக்ஸுக்கு பதிலாக 6aன்னு போட்டிருக்கேன். இன்ட்டு 4 -45. ஸோ 36a² ப்ளஸ் 6ஐயும் 4ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணால் 6 4s are 24. ஸோ 24a - 45. ஸோ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 36a² + 24a - 45. ஸோ இதுதான் வந்து செகண்ட் சம்மோட ஆன்சர்.